நம்ம தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை அப்படின்னு ஒரு வாதம் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிஜேபியை சேர்ந்தவர்களும் சில பொதுமக்களும் பார்த்தீங்கன்னா வைக்க மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கல்வி தரம் வந்து குறைஞ்சிருச்சு. மாணவர்களோட கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் தரம் வந்து குறைஞ்சிருக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டமே சரியில்லை அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் பதில் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து நம்ம தமிழ்நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தி பேசியிருக்காரு. அந்த வீடியோ இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அந்த காணொலி நீங்களே பாருங்க. இந்தியாவிலேயே பெஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு ரஷ்யன் கவர்மெண்ட் வெப்சைட்டே காட்டியிருக்காங்க. வாங்க எப்படின்னு பார்ப்போம். நீங்கள் ரஷ்யாவுக்கு படிக்க வந்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் ரஷ்யன் கவர்மெண்ட்க்கு எக்விவலண்ட்டாக இருக்கா, உங்களோட டாக்குமெண்ட் ஒரிஜினலாக இருக்கா, அதை செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரஷ்யன் வெப்சைட், கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா nic.gov.ru. இந்த வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும். ஸோ அந்த எஜுகேஷனல் சிஸ்டத்தை நல்லா அப்சர்வ் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்காக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும், அந்த சாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் டாக்குமெண்ட் பற்றி என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 1987 இந்தியாவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்னென்னா இந்த அக்ரிமெண்ட் படி இந்தியன் டாக்குமெண்ட்ஸ் ரஷ்யாவுக்கு எக்விவலண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை எக்ஸாம்பிளாக காட்டியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சோவியத் ரஷ்யாவில் நிறையா தமிழ்நாட்டிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிச்சிருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டு ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை ஒரு சாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த காணொலியில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இந்தியாவில இருந்து ரஷ்யாவுக்கு படிக்க போறாங்கன்னா அங்க உள்ள மாநிலத்துல வந்து வெவ்வேறான கல்வி முறைகள் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இருக்கும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சர்டிஃபிகேட் வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ரஷ்யாவில் ஓனா வந்து ஒரு வெப்சைட் வந்து வச்சிருக்காங்க. அதுல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த மாதிரியான சர்டிஃபிகேட் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் உள்ள ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை வந்து அதில் எக்ஸாம்பிளாக காட்டியிருக்காங்க. இது ஒன்னே போதும் தமிழ்நாட்டோட எஜுகேஷன் சிஸ்டம் எவ்வளவு சூப்பராக இருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மாணவர்கள் எவ்வளவு சிறப்பாக இருக்காங்கன்னு இந்த ஒரு காணொலி உங்க எல்லாத்துக்கும் புரிய வச்சிருக்கோம். தமிழும் சரி ஆக்கப்பூர்வமானவர்கள் அவர்களை தொடையும் முடியாது, கெடவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க.